உடம்ப டைட் பண்ணுறது, டைட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரிலீஸ் பண்ணிங்கன்னா உடம்பு நல்லா ஃப்ரீ ஆகும். புளிக்கரண்டி நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி நல்லா காகல் பண்ணணும். நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிக்க என்ன ஆகும்னா, நல்லா மூச்சு காற்றை மேலே இழுத்துக்கிட்டு அப்படியே குனிஞ்சுக்கிட்டு அப்படியே கீழே போங்க. இது நல்லா தரையை தொடணும். இது செய்யும்போது என்ன ஆகுனா, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. உங்களுடைய கிளினிக்கையோ இல்லை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவத்தையோ நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நீங்கள் விருப்பப்பட்டா கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர், அதாவது 99400764 அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி. யோகம் பிளாகர்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருமக்கலை மற்றும் யோகக்கலை நிபுணர் சுரேஷ் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம விஷயம் பார்த்துருந்தோம். அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த வீட்டில் இருந்தே நம்ம அதெல்லாம் எப்படி சரி செஞ்சுக்கலாங்க சார்? ஒரு டிப்ஸ் மாதிரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம காலையில் எந்திரிச்சோடனே நல்லா தண்ணி குடிக்கணும். ஓகே. நல்லா தண்ணி குடிக்கணும்னா நல்லா உட்காந்து தண்ணி குடிக்கணும். உட்காந்து தண்ணி குடிக்கும்போது தான் இறப்பை நல்லா சுத்தமாகும். எல்லோரும் தண்ணி குடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நின்றுக்கிட்டு தண்ணி குடிப்பாங்க. நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, உட்காந்து குடிக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே அவங்களால எவ்வளோ முடியுதோ தண்ணியை குடிச்சாங்கனாவே போதும், வயிறு நல்லா இறப்பை நல்லா சுத்தமாக ஆயிரும். அந்த இறப்பை சுத்தமாகிறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு மூச்சு பயிற்சி செய்யணும். காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு இதை செய்யணும். அப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு செய்யணுன்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு 4:30 மணிக்குனாச்சும் எந்திரிக்கணும். எந்திரிச்சிட்டு காலையில் 1, 2 போயிட்டு நம்ம இதை ஆரம்பித்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு நல்லா உக்காந்து நல்லா மூச்சை இழுத்து மூச்சை விடணும். ஒரு 10 முறை நல்லா மூச்சை இழுக்கும்போது என்ன பண்ணணும், வயிறு நல்லா வெளியில் வரணும். மூச்சு விடும்போது வயிறு நல்லா உள்ளார போகணும். இது பிரீத் இன் பிரீத் அவுட் டெக்னிக். இந்த டெக்னிக் செய்யும்போது என்னன்னா, நல்ல இறப்பையே அடி வயிறு எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அடி வயிறு வேலை செய்யிச்சுனாவே என்ன ஆகுனா, அபான வாயு நல்ல வேலை செய்ய ஆக்டிவேட் ஆகிரும். அபான வாயு ஆக்டிவேட் ஆச்சுனாவே என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக மலஞ்சாலும் ஈஸியாக வெளியில் வந்துடும். இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காலையில் எழுந்திரிச்சோடனே செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா, நல்லா ப்ரஷ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி நல்லா காகல் பண்ணணும். நல்லா கொப்பளிக்கணும். கொப்பளிக்க என்ன ஆகுன்னா, நம்ம அந்த நல்லெண்ணெய் செல்வாய் கிளாண்டோட நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு என்னன்னா, உடம்புல எல்லாம் எந்த ஜாயிண்ட்டுகள்லாம் இருக்குதோ அந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் அந்த நல்லெண்ணெய் போகும். நல்லெண்ணெய் உள்ளே போகும்போது நல்லா போயிட்டு வரும்போது என்ன ஆகுனா, அது ஒரு 3 ஸ்டேஜாக மாறும். வாயில் நீர்த்து போகும், நுரைச்சி போகும், கடைசியாக உருண்டு வந்துடும். உருண்டு வரும்போது என்ன ஆகுனா, சளியாக மாறிடும். அந்த அளவுக்கு நம்ம ஆயில் காகலிங் பண்ணணும். அப்போ குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம்னாச்சும் கொப்பளிக்கணும். எடுத்தோன்னே நம்ம கொப்பளிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா என்ன ஆகுன்னா, இதனால் என்ன நன்மை ஏற்படும் பார்த்திங்கன்னா, பல் சொத்த வராது, பல்லுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும், முகம் அழகு பெறும். பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டுக்கெல்லாம் உள்ளே போகும்போது இயற்கையாகவே வலிகள்லாம் குறைக்கும். இதை செஞ்சு முடிச்சுட்டு நல்லா ஒரு 5 மிளகு, 5லேருந்து 10 மிளகு. 10 மிளகான்னு கேட்கக்கூடாது, அவங்கவுங்க உடம்புக்கு எது போகுமோ அதை பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒரு 3 மிளகு கூட சாப்பிட்லாம், 5 மிளகு சாப்பிட்லாம், 10 மிளகு வரைக்கும் சாப்பிட்லாம். ஒன்றுலாம் சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு 3 மிளகுல ஏதாச்சும் போடணும். அது அடி வயிற்றுக்கு போய் வேலை செய்யணும் இல்லையா. 5 மிளகுனாச்சும் குறைஞ்சது போடணும். 10 மிளகு தான் கணக்கு. 10 மிளகு எடுத்தோன்னே 10 போட முடியாது, பயமாக இருக்கும். அப்படிங்கும்போது அது ஒரு பழமொழியே உண்டு, 10 மிளகு சாப்பிட்டா பகையின் வீட்லேயும் சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது நச்சை முறிக்கக்கூடியது மிளகு. இதை நம்ம வாயில் போட்டு ஒரு கடி கடிச்சிட்டு தண்ணி ஊற்றி முழுங்கிட்டோம்னா, ஏன்னா நம்ம நிறையா கடை சாப்பாடு சாப்பிட்ருப்போம், வயிறு உள்ள கெட்ட பாக்டீரியாலாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் கொல்றது மிளகு தான் கொல்லும். இந்த கருமிளகு சாப்பிடும்போது உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிச்சிடும். சாப்பிடுச்சோம்னா கிருமியெல்லாம், அதாவது தீமை செய்யக்கூடிய கிருமியெல்லாம் செத்துடும். நம்மளுக்கு இயற்கையிலேயே நன்மை செய்யக்கூடிய கிருமி வயிற்றுக்குள்ளே நிறையா இருக்கும். அதை இந்த கெட்ட கிருமியை அழிச்சிடும். அப்போ அந்த நல்ல கிருமியை உருவாக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு தான் பழங்கள் சாப்பிட சொல்கிறது. பழங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகுன்னா, வெறும் வயிற்றில் பழங்கள் சாப்பிடும்போது நல்ல பாக்டீரியா உருவாகும்.
அதனால தான் காலை உணவு பழங்கள் எடுத்துக்க சொல்கிறது. காலை உணவு பழங்கள் எடுத்துக்கும் போது என்னன்னா குடலில் இருக்கிறது வயிற்றில் இருக்கிறதெல்லாம் தீமை செய்யக்கூடியெல்லாம் கொன்னுடும். அதுக்கு தான் காலையில் எடுத்தோடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி நம்ம மிளகை போடுறோம் உள்ளே போடும்போது அப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுதா. அப்போ இதை போடும்போது நல்லா எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இது பண்ணி வச்சிரும். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இதெல்லாம் செய்யும்போது உள்ள நல்ல அற்புதமான நன்மை செய்யக்கூடியது நம்ம இயற்கையிலே வளரும். இது என்ன பண்ணுறோன்னா நம்ம கண்டது கடையெல்லாம் போட்டு இயற்கையெல்லாம் அழிச்சிடுறோம். இப்போ எப்படி வெளியில் நம்ம அழிக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இயற்கையாக இருக்கிற நுண்ணுயிரையும் அழிச்சிடுறோம். இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம இயற்கையாக நம்ம சாப்பிட்றது இதெல்லாம் இப்போ சாப்பிட்டுட்டு செயற்கையாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்டோன்னா நல்லது வேலை செய்யக்கூடாது. அது மாதிரி தான். அதனால் இது காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை செய்யணும். இதை செஞ்சுட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டுனாவே வயிறு நல்லா ஃப்ரீயாயிரும். ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா மலை ஜலம் வந்துடும். யாருக்கெல்லாம் மலம் லேட்டாக போகுது இல்லை டைட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இதை செஞ்சால் இந்த தண்ணியை குடிச்சிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி செஞ்சாவே மலம் ஈஸியாக விலகுவாயிரும். இப்போ காலை கடனை ஈஸியாக வெளியே வந்துருச்சா. இப்போ இந்த மூச்சு பயிற்சி செய்கிறோம், தண்ணியை குடிக்கிறோம். இதை செய்யும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக இறுகின மலம்லாம் இலகுவாக வந்துடும். இது ஒரு உடம்புக்காரங்களுக்கு. இதை தாண்டியும் உடம்புக்காரங்க இருப்பாங்க இல்லையா, எனக்கு நாள் கணக்காக ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும். ஃபஸ்ட்டு இதுதான் பிகினிங் ஸ்டேஜ். இப்படி செஞ்சால் தான் கொஞ்சம் இலகு கொடுக்கும். அதாவது டைட்டாக போட்டு அடைச்சிருக்கிறதுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ லூஸ் கொடுக்க அடுத்தது பழம் சாப்பிட ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அது எத்தனை மணிக்கு வேணாலும் வெளியே வரும். ஆனால் கரெக்டாக ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னு வரணும். அது எந்திரிச்சோன்னா வராது. அதை வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பயிற்சி முறையை நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி பயிற்சி முறையை செய்ய என்ன ஆகுன்னா ஒரு மாதம் வச்சுக்கோங்க. நான் நேற்று செஞ்சேன் எனக்கு வரலையானலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா பல நாள் உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். அந்த மாற்றுறதுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் நம்ம செய்கிறோம். அப்போ ஒரு மாதம் நம்ம ஒரு 30 நாள் இதெல்லாம் பழகி விட்டோம்னா 31ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்னது மாதிரி உடம்பு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன சொல்கிறேன்னா அது சொல்கிறத நம்ம கேட்டுட்ருக்குறோம். 30 நாள் கழிச்சா நம்ம சொல்கிறத உடம்பு கேட்கும். அப்போ அதுக்கு பழகிக்கிறணும். இப்போ ஒரு குரங்கு வித்தெல்லாம் காட்டுவாங்கள்ல, அவர் சொல்ல குரங்கு செய்யும்ல, அது மாதிரி தான் நம்ம உடம்பு. அது ஒரு நிலையாகவே இருக்காது. அது கண்ணா பின்னாடி தான் அலையும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் குதிரை கடவாளை நம்ம கையில் இருக்கிற மாதிரி இதை நம்ம செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30 நாளில் உடம்பு மாறும். இதை ஃபஸ்ட்டு காலையில் எடுத்தோன்னே செஞ்சால் போதும். ரைட்டுங்களா? இதை செஞ்சு முன்னே ஆட்டோமேட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு மனிதனுக்கு மலஞ்சலம் கழிஞ்சிச்சினாவே 50% ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ரைட்டா? ஏன்னா மலச்சிக்கல் தான் பல சிக்கலை உண்டு பண்ணும். ஏன்னா மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக வரும், டென்ஷன்லேயே இருப்பாங்க, ஒரு மன இறுக்கத்துலேயே இருக்கும், டைட்டாகவே இருக்கும். இதெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா அன்றைக்கி புத்துணர்ச்சியாக இருக்கும். அப்போ ஏன்னா கடனை கழிச்சிட்டாவே சந்தோஷம் தானே. அது எந்த கடனாக இருந்தாலும் சரி, கடன் இது. இந்த கடனை கழிச்சிட்டாவே, காலை கடனை கழிச்சிட்டாவே நம்மளுக்கு சந்தோஷம் கொஞ்சம் வந்துடும். அப்போ கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சுனாவே 50% வந்துச்சுனாவே மீதி சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது காலையில் எழுந்திரிச்சோன்னே செய்யக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம உணவில் எடுக்கும்போது என்னென்ன செய்யணும் அப்படிங்கும்போது பழங்கள் தான் சிறந்தது. காலையில் ஏதோ ஒரு பழங்கள் முதல் உணவு. ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும், ஒரு திராட்சையாக இருக்கட்டும், ஒரு கொய்யாப்பழமாக இருக்கட்டும், ஒரு ஆப்பிளாக இருக்கட்டும், எது கிடைக்குதோ ஒரு பழம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு சத்து உணவுகளை சாப்பிட்டா குடல் நல்லா இருக்கும். நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா 3 வேளையும் மாவே போட்டு அடைப்போம் வயிற்றுக்குள்ளார. அதுதான் தப்பு. அதனால தான் அதிக மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு மூல காரணமே அதுதான். அது இல்லாமல் நம்ம வெளியில் சாப்பிடக்கூடிய உணவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கணும். அதேமாதிரி நம்ம எடுத்துக்கூடிய உணவில் புரோட்டீன் அதிகமாக இருக்கணும். புரோட்டீன் அதிகமாக உள்ளது ப்ளஸ் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. இதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டாவே பல உடம்புல உள்ள நோய்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சால்வ் பண்ணும். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா மைதா இல்லை மாவு இது 2 தான் உடம்புல போட்டு அடைக்கிறோம். காய்களை நிறையா சாப்பிட்றது கிடையாது, பழங்களை நிறையா சாப்பிட்றது கிடையாது. அது மாதிரி செய்யும்போது இது கொஞ்சம் முதல்ல எடுத்துக்கும்போது இன்னும் கொஞ்சம் உடம்பு நல்லா மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடும். இதை காலையில் எடுத்துக்கிட்டால் போதும். இதை காலையில் எடுத்துக்கிட்டு இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சால் காலை நம்ம செய்கிற வேலை அத்தனையுமே சூப்பராக இருக்கும்.
ஓகே சார், இப்போ இந்த மலச்சிக்கலுக்கு இந்த ஃப்ரூட் சாப்பிடணும் அதெல்லாம் சொன்னீங்க சார். இதை தாண்டி வேறு விஷயங்கள் எதுவும் இருக்கா சார் இந்த மலச்சிக்கலுக்கு? அதாவது நம்ம ஒரு இந்த மலச்சிக்கல் வந்துடும், எல்லாத்துக்கும் வந்துடும். இப்போ வரலைனாலும் இது மாதிரி கொஞ்சம் செஞ்சால் வந்துடும். ஆனால் முழுமையாக வராது. அதாவது நம்மளுடைய மலம் வந்து ஏறுகுடல், படுக்கை குடல், இறங்கு குடல், மலக்குடல், இந்த இதெல்லாம் ட்ராவல் பண்ணி தான் வரும். ஆனால் எல்லாத்துக்கும் எந்திரிச்சோன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த மலக்குடலில் இருக்க கழிவு வெளியே வந்துருச்சுன்னா இந்த குடலில் இருக்க கழிவும் வெளியில் ஏற்றணும். ரைட்டுங்களா? அப்போ தான் முழுமையாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும் இப்போ நம்மளுடைய மலம் எவ்வளோ வந்திருக்கு. ரைட்டா? அப்போ நம்மளுடைய முதல் நாளுடைய எவ்வளோ சாப்பிட்டோம், எவ்வளோ வந்திருக்கு. எப்படியா இருந்தாலும் 1/3 மலம் வெளியில் வரணும், வராது. ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா யாராக இருந்தாலும் இன்னும் உடம்பு நல்லா சுத்தம் வச்சுருக்குது, இந்த குடலுக்குள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கழிவை எடுக்கணும்னா இது எல்லாருமே பயன்படுத்தலாம். இது டெய்லி பயன்படுத்தினாலும் தப்பு இல்லை. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இனிமா கேன். இந்த மலம் கழிஞ்சதுக்கப்புறமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த இனிமா கேனை ஒரு தடவை பயன்படுத்தணும். இந்த இனிமா கேனை பயன்படுத்தினா இந்த நாசில் இருக்கு இல்லையா, இந்த நாசிலில் என்ன ஆகும்னா நல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு ஆனஸில் சொருவிட்டு தண்ணியை பிடிச்சி ஆனஸில் சொருவிட்டோம்னா மீதி இருக்கிறதும் வெளியில் வர ஆரம்பிக்கும். அடி வயிற்றில் இருக்க மலைக்குடலில் இருக்க கழிவு ஃபஸ்ட்டு வந்துடும். இந்த குடலில் இருக்க மீறி இருக்க ஏறு குடல், படுக்கை குடல், இறங்க குடலில் இருக்க கழிவு இந்த இனிமா கேன் போடும்போது என்ன ஆகும்னா மீதியில் இருக்கிறதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ இதை டெய்லி போடணும். டெய்லி 2 வேளை போடணும். டெய்லி 2 வேளை, காலையிலையும் சாயங்காலமும் மலம் போகணும். மலம் போன பிறகு இந்த இனிமா கேனும் போடணும். இது இனிமா கேனை போட்டிங்கன்னா சுத்தமாக வந்துடும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம 100% மழை வந்துருச்சுன்னு நம்மளுக்கே ஒரு திருப்தி ஆகிருக்கணும். ஏற்கனவே என்ன சொன்னோம், 50% வந்தாலே நல்லா இருக்குன்னு சொன்னோம். இப்போ இந்த கேனை போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ உருண்டுறது ஒட்டுறது ஒட்டும்போம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு உருண்டா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒட்டும் இல்லையா? அது மாதிரி இந்த இனிமா கேனை போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். எக்ஸ்ட்ரானா உள்ளே இருக்கிறதே வெளியில் இன்னும் வர ஆரம்பிக்கும். அப்போ காலையிலையும் மாலையிலையும் போகும்போது அன்னையோட கடன் சரியாக போகும். ரைட்டுங்களா? இது மலச்சிக்கலில் இது ஒரு சிறப்பு. இது யாரெல்லாம் டாய்லெட் போனதுக்கப்புறம் இனிமா போட்டு எடுக்கிறாங்களோ இன்னும் உடம்பு சூப்பராக இருக்கும். சூப்பர். ஓகே சார், இது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பு வலியெல்லாம் சொல்கிறாங்க சார், அதுக்கான என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம டிப்ஸு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல? அதாவது நம்ம ஒரு உடம்புக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், அதிக நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணுறோம், இது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சின்னதாக டிப்ஸு எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்பை உட்காந்த இடத்துல இருந்தே வலிகளை குறைக்கக்கூடிய டிப்ஸ். உட்காந்துக்கிட்டே? ஆமாம். இதை உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், படுத்துக்கிட்டும் செய்யலாம். யாருக்கெல்லாம் இப்போ அதிக ட்ராவல் பண்ணுறது இல்லை அதிக நேரம் உட்காந்து இருந்தால் உடம்பு டயர்டாகிறது அவங்களுக்கெல்லாம் இது ஒரு டிப்ஸ். இது யோகா டிப்ஸு. ஆமாம். இது எப்படின்னா குயிக் ரிலாக்ஷன் டெக்னிக், QRTன்னு பேர். அது குயிக்காக உடம்புல வலியை குறைக்கக்கூடியது. ரைட்டுங்களா? எந்த ஒரு வேலை செய்யும் போதும் என்ன பண்ணணும், ஒரு 10 மூச்சை நல்லா இழுத்து விடணும். விடுங்களேன். 10 மூச்சா சார்? ஆமாம். 10 மூச்சுன்னா நல்ல சுவாசத்தை ப்ரீத் இன் பண்ணுங்கள். ப்ரீத் இன் பண்ணும்போது வயிறு வெளியில் வரணும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளார போகணும். ப்ரீத் இன் பண்ணும்போது வயிறு வெளியில் வரணும், ப்ரீத் அவுட் பண்ணும்போது வயிறு உள்ளார போகணும். இது மாதிரி ஒரு 10 முறை செஞ்சிங்கன்னா உங்களுடைய மனநிலை எங்கே இருந்தாலும் நீங்கள் செய்கிற இடத்துக்கு வந்துடும். ரைட்டுங்களா? கையை 2 நல்லா அப்படி வச்சுக்கோங்க, தலவசாக வச்சுக்கிட்டு ஆமாம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா மூச்சை இழுக்கும்போது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும்போது வயிறு உள்ளார போகணும். இது மாதிரி 10 முறை செஞ்சிங்கன்னா உங்களுடைய மனநிலை, உடல்நிலை எல்லாம் சீராயிரும். இன்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸுக்கு கொண்டு வரும் ஃபஸ்ட்டு. ரைட்டுங்களா? இன்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸுக்கு கொண்டு வரது இல்லாமல் ப்ரெசண்ட்டுக்கு வந்துடும் மைண்டு. இந்த 10 முறை இழுத்து விடுறதுனாலேயே இப்போ நீங்கள் எடுக்கிற சுவாசம் உச்சந்தலைக்கு போகும், உள்ளங்கால் வரைக்கும் போகும். இழுக்கிற சுவாசம் உச்சந்தலைக்கு வரைக்கும் போகும், உள்ளங்கால் வரைக்கும் வரும். இது மாதிரி 10 முறை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பாடி ரிலாக்ஸாக இருக்கா? இப்போ என்ன பண்ணுறீங்க, நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே நீங்கள் செய்யுங்க. ஒரு மூச்சை இழுத்து விடுங்க. விட்டுட்டிங்களா? அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே கையை மூடிக்கிங்க. மூடிக்கிட்டு நல்லா டைட் பண்ணுங்கள்.
நல்லா உடம்ப டைட் பண்ணுங்கள். டைட் டைட் டைட். உடம்ப டைட் பண்ணுங்கள். டைட் டைட் டைட். காலை டைட் பண்ணுங்கள். காலை டைட் டைட் டைட். அப்படியே தலையை டைட் பண்ணுங்கள். டைட் டைட் டைட். அப்படியே விரல்களெல்லாம் டைட் பண்ணுங்கள். டைட் டைட் டைட். ஒருத்தவங்களுக்கு கோபம் வந்தால் எப்படி வருமோ அது மாதிரி இருக்கணும், டைட் பண்ணணும். உடம்புல கவுரை போட்டு நல்லா இருக்குன்னா எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நரம்புலாம், நாடி நரம்பெல்லாம் அப்படியே விண்ணுன்னு இருக்கணும். உங்கள் உடம்பு அப்படியே கல் போல் மாறணும். டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணுங்கள். இப்போ டைட் பண்ணிட்டீங்களா? அப்படியே நல்லா லூஸ் பண்ணி விட்ருங்க. இதை நீங்கள் டைட் பண்ணுறது நல்லா ஃபுல்லாக டைட்டை ஏற்றி அப்படியே டக்குன்னு நல்ல பலூனில் காற்றை ஊதி ஒரு ஊசியை வச்சு குத்துனோம்னா டப்புன்னு எப்படி வெடிக்கும், அது மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா உடம்பு அப்படியே லைட்டாக மாறும். ஆமாம் சார், கையெல்லாம் அப்படி லூஸான மாதிரி இருக்கா? அப்போ உடம்புல உள்ள வலியெல்லாம் குறையும். வலிக்கு வலியும் குறையும். வலி இருக்கிறவங்களுக்கு வலி குறையும், வலி இல்லாதவங்களுக்கு உடம்புலாம் ஃப்ரீயாகும். இதுதான் QRT, குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக். எந்த வித மாத்திரை மருந்து இல்லாமல் உடம்புல ஒரு ரிலாக்ஸேஷனும் பாடிக்கும் மைண்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஷோலுக்கும் ஆயிரும். பாடி மைண்டு ஷோல் இது மூணையும் திருப்திப்படுத்தக்கூடியது இதுதான். எந்த ஒரு இதுவுமே ஒரு ஆன்மா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா அவங்க உடம்பும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய மனசும் நல்லா இருக்கணும். ரெண்டும் நல்லா இருந்தாவே உள்ளே இருக்க ஆன்மா சந்தோஷமாக இருக்கும். சில பேர்த்துக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆன்மா பிறந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஆன்மா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பும் மனசும் சந்தோஷமாக வச்சுக்கணும். இதை ரெண்டையும் நம்ம வச்சுக்கிட்டாவே நம்ம வந்த பிறவியினோட பிறப்பு பலனை அடைஞ்சிட்டோன்னு அர்த்தம். கேட்டிங்களா? இப்போ நம்மளும் கஷ்டப்படுத்தி நம்ம உடம்பையும் கஷ்டப்படுத்தி நம்ம ஆன்மாவையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா ஆன்மா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதனால் எப்பொழுதும் யாரும் கவலையை நினைக்காதீங்க, சந்தோஷமாக இருக்க பழகுக்குங்க. என்ன இருந்தாலும் என்னால் கவலையை மறக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் QRT செஞ்சு பழகுங்க. இந்த QRT செய்ய செய்ய என்ன ஆகுன்னா மனசு ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். அந்த 10 ஆழ்ந்த சுவாசம் அந்த முடிஞ்சதுக்கப்புறம் உடம்பை டைட் பண்ணுறது, டைட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரிலீஸ் பண்ணிங்கன்னா உடம்பு நல்லா ஃப்ரீ ஆகும். ரைட்டுங்களா? இது சிம்பிளானது. இதே இது உடம்புக்குள்ளே நல்ல அமிலங்கள் சுரக்கிறதுக்கு, நல்ல அமிலங்கள் சுரக்கிறதுக்கு, நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இப்போ ஒரு பயிற்சி கொடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? எல்லாமே உட்காந்த இடத்துலையே நம்ம செய்யக்கூடியது தான். ஆமாம், நீங்கள் இதை உட்காந்துக்கிட்டும் செய்யலாம், படுத்துக்கிட்டும் செய்யலாம். இதை செய்ய செய்ய பார்த்திங்கன்னா எந்த நோயாக இருந்தாலும் தேவையே இருக்காது. ஆனால் இது எந்த அளவுக்கு குணப்படுத்தும் சரிப்படுத்தும் அப்படின்னீங்கன்னா அவங்கவுங்க உடல்நிலை மனநிலையை பொறுத்து தான். எனக்கு சரியாயிருச்சு அவங்களுக்கு சரியாகலைங்கிறதும் வரும். ஏன்னா யார் யாருக்கெல்லாம் விடுதலை ஆகணும்னு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் உடனே சரியாயிடும். சில பேருக்கெல்லாம் சில கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் நாள் கழித்து தான் சரியாகும். சரியாகும், கொஞ்சம் நாள் ஆகும். அது மாதிரி தான் இப்போ ஒரு சிகிச்சை முறை. இது சிகிச்சைன்னு சொல்கிறத காட்டிலையும் தியான முறை, தியான சிகிச்சைன்னு பேர் இதுக்கு பேர். ரைட்டுங்களா? இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3 வேளை செய்யணும். இப்போ நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டா 3 வேளை சாப்பிடுவோம் இல்லையா? அது மாதிரி இது 3 வேளையாக ஒரு நாளைக்கு 21 சுவாசம் எடுக்கணும். ஒரு வேளைக்கு 21. அது மாதிரி 3 வேளைக்கு 63 சுவாசம் எடுக்கணும். ரைட்டுங்களா? இதை எடுக்க எடுக்க என்ன ஆகுன்னா உடம்பு நல்ல மாற்றம் வரும். நோயோட தன்மையெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். எந்த பிரச்சனையும் யாருக்கு எது வேணாலும் இருக்கலாம், அந்த பிரச்சனைலாம் குறையும். அதை எப்படின்னு இப்போ பார்த்துடலாம். ரைட்டா? நல்லா கண்ணை மூடுங்களேன், ஸ்ட்ரைட்டாக. இதை செய்ய வேண்டிய டைம் காலையில் 6 மணி, மதியானம் 12 மணி, சாயங்காலம் 6 மணி.
ரைட்டா? இந்த 3 வேலை இதை செய்யலாம். இல்லை எனக்கு இன்னொரு வேலை எக்ஸ்ட்ரானாலும் நைட்டு 12 மணிக்கு நீங்கள் செய்யலாம். நைட்லையா? ரைட்டுங்களா? நான் காசு பணமாக செலவு பண்ணுறோம், மருந்து மாத்திரையாக போடுறோம். இப்போ சிம்பிளான டெக்னிக். நீங்கள் உக்காந்துக்கலாம், படுத்துக்கலாம், உங்கள் சௌகரியம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த இதை ரொட்டீனாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். ஓகே சார். நல்ல கையில் ஒரு சின்ன முத்திரை வைங்களேன், கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் லைட்டாக டச் பண்ணிவிட்டு அப்படியே தொட மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆசனம் தெரிஞ்சால் ஆசனம் போட்டு செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சேரில் உட்காந்துட்டு செய்யலாம். இல்லை நீங்கள் படுத்துட்டு கூட செய்யலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு எதெல்லாம் சௌகரியமாக இருக்குதோ அந்த சௌகரியத்தில் உட்காந்துட்டு இதெல்லாம் செய்யலாம். செஞ்சிங்கன்னா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம், காலையில் 6 மணிக்கு இதை செய்கிறோம். ரைட்டா? நல்லா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது 10 சுவாசம் எடுத்து விட்டோமா, வெரி சிம்பிள். 21 சுவாசம் எடுத்து விட போகிறோம், அவ்வளோதான். 21 சுவாசம். அதாவது எழுத்து மேலே ஆரம்பித்து ரூனுங்கிற முடிகிற மாதிரி தான், நடுப்புற எந்த எழுத்துமே இல்லாத மாதிரி தான், ஒரு பிரதமரோட நேம்ங்கிற மாதிரி. இது 10 சுவாசத்தை 21 சுவாசமாக எடுத்து விட போகிறோம். இப்போ ஒரு 21 சுவாசம் எடுத்து விட்டோன்னே உங்கள் உடம்பு உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? ரைட். நல்லா கண்ணை மூடுங்க. நல்ல சுவாசத்தை உச்சந்தலைக்கு கொண்டு போங்க. ப்ரீத் இன் பண்ணும்போது உச்சந்தலைக்கு போகணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது அப்படியே உங்கள் உள்ளங்காலுக்கு கொண்டு போகணும். சேரில் உட்காந்துட்டு செஞ்சாலும் சரி, தரையில் உட்காந்துட்டு செஞ்சாலும் சரி, இல்லை படுத்துக்கிட்டு செஞ்சாலும் சரி, அடுத்த பிரீத் உச்சந்தலைக்கு போகணும், உள்ளங்காலுக்கு வரணும். சுவாசத்தை ஏற்றுங்க, இறக்குங்க. சுவாசத்தை ஏற்றுங்க, இறக்குங்க. அப்படியே கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருங்க. இது செய்கிறனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் உள்ள 108 வருமங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 108 உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள 108 வருமங்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை ஒரு நாளில் இல்லை, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 3 வேளை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்பு கோயிலாக மாறும். உங்கள் உடம்பு தான் ஆலயம். உங்கள் குரு தான் உங்கள் உடம்புக்குள்ளேயே இருக்குது. உங்கள் உடம்புக்குள்ளேயே தெய்வீக சக்தி இருக்குது. எல்லாமே உடம்புக்குள்ளேயே இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை நீங்கள் எதை நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அது நிறைவேறும். இப்போ கடவுளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டவங்கள நினச்சிக்கிட்டு இதை செஞ்சிங்கன்னா அது அப்படியே நிறைவேறும். 21 சுவாசம். நல்ல சுவாசத்தை இழுக்கிறீங்க, சுவாசத்தை விடுறீங்க. நல்ல சுவாசத்தை இழுக்கிறீங்க, சுவாசத்தை விடுறீங்க. நல்ல சுவாசத்தை இழுக்கிறீங்க, சுவாசத்தை விடுறீங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா 21 சுவாசம் நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக கண்ணை திறந்தீங்கன்னா பாடி, மைண்டு, சோல் நல்ல ஒரு உற்சாகமாக இருக்கும். ஒரு பெட்டராக ஃபீல் தெரியுதா? கொஞ்சம் முன்னாடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, இப்போ கொஞ்சம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா உடம்புல உள்ள மனசில் உள்ள இறுக்கங்கள்லாம் குறையும். கண்ணு கூட பிரைட்டாக நல்லா இருக்கும். இது ஒரு வேளை, மதியானம் வேலை, சாயங்காலம் வேலை, Night வேலை, 4 வேலை செய்யலாம். இன்னும் கூட செய்யலாம். 21 தாராளமாக செய்யலாம். அதாவது ஒரு செய்ய என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டிலாம் மாறும். அதாவது ஒரு தீய பழக்க வழக்கங்கள் இருக்குது நம்ம உடம்புல, இல்லை நம்மளுக்கு அது அடிக்கடி அது நம்மளை தேடுது அப்படின்னா, ஒரு புகைப்பழக்கம் உள்ளவங்க, ஒரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க, வேறு விதமான கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30 நாளில் மாறிடும். இது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் சூட்டபுள் ஆகுமாங்கிறது அப்புறம். பிகினிங் ஸ்டேஜில் இந்த பழக்கமெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னா இது குறைஞ்சிரும். இதே எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா சிகிச்சை முறையும் சேர்த்து தான் எடுத்தால் தான் வேலை செய்யும். இப்போ இனிஷியலாக இப்போ ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த பிரச்சனை வந்ததுங்க, ஒரு 6 மாதத்துக்குள்ளே பிரச்சனை வந்துன்னா இதிலே சரி பண்ணிடலாம்.
இந்த இதுலேயே சரி பண்ணிடலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப நாளாக இருக்குன்னா சிகிச்சை முறையும் பயிற்சி முறையும் செய்யணும். ரைட்டா? இந்த ஒரு தியான முறையை செய்ய செய்ய உடலும் வலிமையாகும், மனசும் வலிமையாகும். அப்போ நம்மளுக்குள்ளே வந்து ஒரு அபிரிதமான ஆற்றல் வரும். ஆற்றல் வரும்போது நம்ம ஒரு உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எந்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியும், இதை நம்மளால் செய்ய முடியும், அதை முடியாது என்கிற வார்த்தையே வராது. எதாக இருந்தாலும் என்னால் முடியும், ட்ரை பண்ணுவேன், செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்துடும். இதை செஞ்சு பழகினாவே உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். செஞ்சு பழகுங்க. கண்டிப்பாக சார். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கையில் இப்படி அமுக்கி பண்ண சொன்னது, மூச்சு விட்டு ரிலாக்ஸ் பண்ண சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ நீங்களே கண்கூடாக பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி இதுக்கெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருக்கா சார்? அதாவது நம்ம உடம்புல காற்று தான் பிரதானம். அது ஏன்னா எது போகாத இடத்துலையும் காற்று உள்ளே போகும். அப்படிங்கும்போது இந்த காற்றில் வந்து நம்ம வலு ஏற்ற உடம்பில் பல வலிகளை குறைக்கும். அப்படி அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்திங்கன்னா, நரம்புகள் மூலியமாக தான் போய் அந்த மூளையில் போய் வலிங்கிற உணர்வை குறைக்க செய்யும். இப்போ நம்ம ஒரு இது போட்டோம்னா என்ன ஆகும், ஒரு இன்ஜெக்ஷனோ ஒரு மாத்திரையோ ஒரு இதோ சாப்பிட்டோம்னா மூளையில் போய் ஒரு சோர்வை ஏற்படுத்தி உடம்பு ஃபுல் இதாகிடும். இப்போ அதே இது எந்த ஒரு மாத்திரை மருந்து இல்லாமல் நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற பிராணசக்தியை வச்சு இயக்கும்போது என்ன ஆகுனா, இது பிரதானமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். வேலை செய்யும்போது என்ன ஆகுனா உடம்பு நல்லா உற்சாகமாகிடும். இதெல்லாம் சித்தர்கள் வழிமுறைகள். ஏன்னா சித்தர்கள்லாம் தவத்தில் வந்து இப்போ பல வருஷங்கள் உயிர் வாழ்ந்தாங்கன்னா காற்று தான் அவங்களுக்கு உணவு. காற்று தான் அந்த உணவு. காற்றில் இருக்க இதை யூஸ் பண்ணியே தான் அவங்களுக்கு பிராண ஆற்றல் உள்ள உடம்புலது. இதுதான் வைட்டல் ஃபோர்ஸ்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த வைட்டல் ஃபோர்ஸ் உள்ளே போகும்போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ரைட்டா? இப்போ வலிகளுக்கெல்லாம் நம்ம ஒரு ஹோம் ரெமெடி ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரஸ்ட்டில் கிடைக்கக்கூடிய அந்த மட்டு இருக்கு இல்லையா, மண் அந்த ஒன்று செம்மண் கலரில் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கரையான்னு சொல்லுவாங்க. அந்த கரையான் அந்த மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி சும்மா ஃபாரஸ்ட்லலாம் கிடைக்கும். அந்த மண்ணை நல்லா கலெக்ட் பண்ணி நல்லா நைஸாக தேய்ச்சிட்டு நல்லா ஒரு துணியில் வச்சு நல்லா அப்படி ஆட்டினோம்னா அப்படியே தூவானமாக வரும். அதெல்லாம் நல்ல தண்ணியோ பன்னீரோ எது வேணாலும் குழச்சி எங்கெல்லாம் வலி இருக்குதோ அந்த இதிலெல்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அப்ளை பண்ண என்ன ஆகுனா ரூட் காஸ்ட்டை கிளியர் பண்ணும். அதாவது 3 விதமான மண்ணுகள் இருக்குது. ஒன்று அந்த பானையெல்லாம் செய்வாங்கள்ல களிமண், அது யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சேரு இருக்குல்ல, வயக்காட்டு சேரு, நெல் உழவு ஓட்டும்போது அந்த புழு பூச்சிகள்லாம் வரவும்ல, அந்த மாதிரி சேரையும் நல்லா எடுத்து அதெல்லாம் ரொம்ப இந்த 2 மண்ணில் எங்கெல்லாம் வலி இருக்குதோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு காய விடணும். காய விடணும்னா வெயிலில் உட்காந்துருக்கணும். வெயிலில் உட்காந்துருக்கும்போது ஒரு 2 காஞ்சது பிறகு மேலே இன்னொரு லேயர் போடணும். அது மேலே இன்னொரு லேயர் போடணும். அப்புறம் என்ன பண்ணணும், காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு லேயர் போடணும். மொத்தம் 3 லேயர் போடணும். 3 லேயர் மேலே போட்டோம்னா 7 லேயர்ஸ் உள்ளார இறங்கும் ஸ்கின்னில். இப்போ நம்ம ஸ்கின்னில் பார்த்திங்கன்னா 7 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் மேலே மண் போடும்போது உள்ளே இருக்க ரூட் காஸ்ட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுரும். அப்போ என்னன்னா இதுதான் வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் பிரச்சனைலாம் சரி பண்ணக்கூடியது. இதை நம்ம டெய்லி என்ன பண்ணலாம், ஒன்று போட்டுட்டு நல்ல வெயிலில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே இறுகிச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா காஞ்சிடும். அப்படியே உடம்புல உடம்பு பிடி மாதிரி பிடிச்சிருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடம்பு. அந்த வலியெலாம் கொஞ்சம் குறைச்சமாக இருக்கும். அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு இதை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, உடம்பு பக்காவாக இருக்கும். இல்லை இதை செஞ்சுட்டு அது போட்டாலும் உடம்பு பக்காவாக இருக்கும். இதனால் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம். ஆமாம். ஆனால் கம்பல்சரி வாரத்தில் 3 நாள் எண்ணெய் குளியல் குளிச்சிடணும். ஓகே. ஏன்னா முதல்ல உடம்புக்கு அடிப்படை இதுதான். நம்ம உடம்புல உள்ள சூட்டை தணிக்கிறது தான். அந்த சூட்டை தணிக்கிறதுக்கு உடம்பு குப்பை குளம்லாம் எடுக்கிறதுக்கு தான் எண்ணெய் குளியல். ஆண்களாக இருந்தால் திங்கள் புதன் சனி, பெண்களாக இருந்தால் செவ்வாய் வெள்ளி. இந்த இது குளிச்சுட்டு வந்துட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா உடம்பு நல்லா சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும். இதை செஞ்சுட்டு இந்த தியான முறைகள் சொன்னோம் இல்லையா, இதை நம்ம செய்யும்போது நான் உடம்பு சூப்பராகிடும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. இதெல்லாம் வந்து நம்ம கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டாவே உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சில பயிற்சிகள் இது நம்ம வயிற்றில் இருக்கிற ராஜ உறுப்பை பலப்படுத்துறதுக்கும் இதை செய்யலாம். அதே அந்த மட்டை நல்லா வயிற்றில் போட்டு நல்லா தடவணும்.
கிளாக் வைஸில் ஒரு 21 டைம்ஸ் நல்லா தடவிட்டு வலது பக்கமாக சுழற்சியாக ஒரு 21 முறை தடவணும் அந்த மண்ணை தடவிட்டு வெளியில் உட்காந்துருக்கணும். வெளியில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சிட்டோம்னா உடம்பு சூப்பராக ஆகிடும். ரைட்டா? காய வைக்கணும். வெயிலில் உட்காந்தாவே காஞ்சிரும். சூரிய ஒளி அந்த வயிற்றில் படுற மாதிரி இருக்கணும். சரியா? இதை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் கழுவிட்டு செஞ்சிடலாம். செஞ்சு முடிச்சுட்டு ராஜ உறுப்பை நல்லா வலுப்படுத்துகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் இதை செஞ்சோம்னா ராஜ உறுப்பு நல்லா பலப்படும். ரைட்டா? இது எக்ஸ்டர்னலாக நம்ம செய்யக்கூடியது. இன்டர்னலாக சில இதெல்லாம் பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னலாக இதை பார்க்கும்போது இதை செஞ்சால் இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ரைட்டா? அதை நம்ம பார்க்கலாமா? ஓகே. காலை கொஞ்சம் நல்லா கட்டி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே. கையை 2 நல்லா மேலே தூக்குங்க. மேலே தூக்குங்க. நல்லா மூச்சை இழுங்க. இன்னும் கொஞ்சம் கையை காதை ஒட்டி வரணும். கை அப்படியே குனிஞ்சு மூச்சை விட்டுக்கிட்டு காலுக்கு உள்ளார கையை விடுங்க. எக்ஸேல். தரையை நல்லா தொடுங்க. தரையை கொண்டு போங்க. இப்போ மூச்சை காற்றை இழுத்துக்கிட்டே மேலே வாங்க. நல்லா மூச்சு காற்றை மேலே இழுத்துக்கிட்டு அப்படியே குனிஞ்சுக்கிட்டு அப்படியே கீழே போங்க. இது நல்லா தரையை தொடணும். காலை நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிட்டு இதை டெய்லி ஒரு 10 தடவை செய்யணும். நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வாங்க. அப்போ என்ன ஆகுன்னா ராஜ உறுப்புகள் ஆகிய கல்லீரல், மண்ணீரல் அப்படியே கீழே போங்க. அப்படியே கணையம், சிறுகுடல், பெருகுடல், நுரையீரல், இருதயம் எல்லாமே நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். இது என்ன பண்ணணும், நல்லா காற்றை இழுத்துக்கிட்டே அண்ணாந்து பார்க்கணும். காற்றை விட்டுக்கிட்டே குனிஞ்சு கீழே போகணும். கீழே போகும்போது தரையை நல்லா தொடணும். அப்போ தரையை நல்லா தொடணும்னா என்ன பண்ணணும், காலை நல்லா கொஞ்சம் அகட்டி வச்சுக்கிட்டு நல்லா ஆரம்பத்தில் மொல்ல தொட ஆரம்பிங்க. கொஞ்சம் ஒரு வாரம் 10 நாள் நல்லா பழகினதுக்கப்புறம் நல்லா ஃபோர்ஸாக கீழே போகணும். நல்லா ஃபோர்ஸாக கீழே போனோம்னா நல்லா அப்டமன்லாம் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் ப்ரீத்திங்கோட யோகி எக்ஸசைஸு. இதை செய்ய என்ன ஆகுன்னா அப்டமன் ரீஜன்லேருந்து எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். டெய்லி ஒரு 10 முறை காலையிலையும் சாயங்காலமும் நல்லா அடி வயிற்றுக்கு இது பண்ணுற மாதிரி செய்யணும். செய்ய நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த பயிற்சி சொல்லி கொடுத்தீங்களா சார், இதனால் நமக்கு என்ன பயன் சார்? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு பயிற்சி செஞ்சாலும் என்ன முதலாக கிடைக்கும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை சீராகும். ஓகே. ரத்த ஓட்டம் மண்டலம் சீராக நல்லா இருந்ததுனாவே உடம்புக்கு எல்லா ஆர்கனுக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும். இப்போ நம்ம இது செய்யும்போது என்னன்னா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இது ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது. எந்த ஒரு உறுப்பும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் உட்காந்தே இருக்கிற வேலை, நின்றுக்கிற வேலை, இப்படி தான் இருக்குமே ஒழிய, இல்லைன்னா மவுஸ் பிடிச்சிட்டு இருக்க வேலை, இது மாதிரி தான் இருக்குமே ஒழிய குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்கிறோன்னு சொல்கிறது இதுதான். இப்போ இது செய்யும்போது என்னென்னா ஒரு 10 தடவை ஆரம்பத்தில் ஒரு 10 தடவை செய்ய ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஒரு 21 தடவை, ஒரு 30 தடவை செஞ்சிட்டோம்னா போதும். எந்த வேலையை கூட நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலையில் அந்த சுவாச பயிற்சியும் இந்த பயிற்சியும் செஞ்சிங்கன்னா போதும். உள் உறுப்புகள்லாம் அருமையாக பலப்படும். இது எப்படின்னா ரொம்ப பாதிக்கப்பட்ட உறுப்பு பலப்படாது, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கெல்லாம் நல்லா பலப்படும். ஏன்னா ரொம்ப நாள் இருக்கிறதுக்கெல்லாம் உள்ளே ஏதாச்சும் இன்டேக் எடுக்கணும். இப்போ இனிஷியலாக இருக்குது, எனக்கு சோர்வாக இருக்குது, ஒரு உடம்புல ஒரு எனர்ஜியே இல்லை அப்படின்னா இதை செஞ்சால் நல்ல எனர்ஜி ஆயிரும். இது நல்ல ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ரொம்ப சில பேருக்கு ரொம்ப பாதிப்பில் இருக்குது, அவங்களுக்கு உள்ள மருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் இதெல்லாம் செய்யணும். அதாவது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டும் சேர்ந்தால் தான் 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இனிஷியலாக உள்ளவங்களுக்கு ஒரு சின்ன இது வீட்டில் இருந்து இதெல்லாம் இதில் செஞ்சுக்கிட்டால் நல்ல கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும். மற்றபடி எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இந்த வேலைக்கு போகிறது வர்றது தான் எனக்கு டயர்டாக இருக்குது, இது மாதிரி இருக்குன்னா இதை செஞ்சாவே போதும். இல்லை உள் உறுப்புகள் ஏதாச்சும் சின்னதாக பாதிச்சிருக்கு அப்படின்னா இதை செஞ்சுக்கிட்டு உள்ளேயும் ஏதாச்சும் எடுத்துக்கும்போது நல்லா சிறப்பாக இருக்கும். ஓகே சார். இப்போ இந்த சுகருக்கு சொல்லியிருந்தீங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி, அது வருமக்கலை மூலிமா எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்? ஒரு சின்னது எந்த ஒரு பயிற்சியும் செஞ்சுட்டு சில வருமங்களை தூண்டிக்கணும்.
சில வருமங்களை தூண்டும் போது என்ன அது அந்த வருமத்தை தூண்டுற எனர்ஜி அந்த உறுப்புக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம சொல்கிற பயிற்சியெல்லாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் பாடிக்கே போகக்கூடியது. இப்போ பர்டிகுலராக இப்போ சர்க்கரைக்கு உண்டான வருமத்தை தூண்டக்கூடியது என்னென்னா ஆமை காலம். இந்த ஆமை காலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொட மத்தியில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆமை வருமத்தை பார்க்க போகிறோம். இந்த மூட்டுக்கும் இந்த கவுட்டிக்கும் நடுப்புற இருக்கிறது ஆமை வருமம். இந்த ஆமை வருமத்தை எப்படி இயக்கணும் அப்படின்னா இது கொடுக்கறதுனால என்ன ஆகுனா இடுப்புக்கு நல்ல ஒரு வலுவை ஏற்றும், இடுப்புக்கு மேலே உள்ள கணையத்துக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த ஆமை காலம். இந்த ஆமை காலத்தை அப்படியே கையை மேலே வைங்களேன், அப்படியே வச்சு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்லா ரொட்டேட் பண்ணுவோம். ஆமாம், கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஒரு 21 டைம்ஸ். இது நல்லா கொடுக்க கொடுக்க நல்லா கால் வலி போகும், இடுப்பு வலி போகும், கணையத்துக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. ரைட்டுங்களா? இதை நம்ம இப்படியும் தூண்டலாம், இல்லை அப்படியே டேப்பிங் கூட பண்ணலாம். ஆமாம், சும்மா அந்த வருமத்தை அப்படியே தட்டும்போது என்னன்னா இந்த வருமங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரைட்டா? இதை கொடுக்கும்போது அந்த சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணும் உடம்பு. இது வந்து சுகருக்கு உண்டானது. ஓகே, இப்போ சர்க்கரைக்கு பார்த்தது முடிஞ்சாச்சு. அடுத்தது நம்ம ரத்த அழுத்தத்துக்கு பார்க்க போகிறோம். ரத்த அழுத்தத்தை தூண்டக்கூடிய வரும புள்ளி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்குள் இருக்கு இல்லையா, இந்த அக்குளில் நுனியில் இருக்குது. ரைட்டுங்களா? இதை அந்த கட்டை விரலால் அந்த நுனியை அப்படியே லைட்டாக டச் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கையை அந்த கையில் டச் பண்ணுங்க. இதெல்லாம் செல்ஃபாகவே இயக்கிக்கலாம். அப்படியே லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து மேலே தூக்குங்க வருமத்தை. அப்படியே தூக்க என்ன ஆகுன்னா உங்களுக்கு பிபி குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு அந்த மூச்சு பயிற்சி செய்யணும். மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இந்த வருமத்தை இயக்கணும். ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி. ஆமாம், மூச்சு பயிற்சி தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோலுக்கு வரும். கண்ட்ரோலுக்கு வந்தோன்னா அந்த பர்டிகுலர் வருமத்தை இயக்கிறது இந்த இது. இப்போ இது பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நேரத்துலேயே குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இந்த வருமத்தை இயக்கிட்டு நீங்கள் பிபி மிஷினில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 பாயிண்ட் குறையும். இப்போ ஏன்னா பிபிங்கிறது பிபியும் சர்க்கரையும் ஒரே ஸ்டெடியாக இருக்காது, ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உடம்புல. இப்போ இதை செஞ்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா குறையும். ரைட்டுங்களா? இது ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. ரைட். அடுத்தது வயிறு சார்ந்த பிரச்சனைகள், உடல் பருமனுக்கு உண்டானது நம்ம எங்கே இருக்குன்னா தொப்புளில் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த தொப்புள் இருக்கு இல்லையா, இந்த தொப்புள் குழியில் நல்லா என்ன பண்ணணும், கையை அப்படி வச்சுக்கணும். நல்ல இந்த உள்ளங்கையில் இந்த மேட்டான பகுதியில் வச்சுக்கிட்டு அப்படியே கிளாக் வைஸ் ரொட்டேஷன், அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஏன்னா அதுதான் வந்து நாபிக் கமலம், அன்னக்காலன்னு பேர். அந்த வருமத்தை ஏற்க 3 விதமான செயல்பாடுகள் மாறும். ஒன்று இன உறுப்பை வலுப்படுத்தக்கூடியது, இன்னொன்று ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடியது, இன்னொன்று சிறுநீரகத்தை வலுப்படுத்தக்கூடியது. இந்த இது ஒன்று போட என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் ஒபிசிட்டிக்கு உண்டானதில் குறைய ஆரம்பிக்கும். சும்மா நார்மலாக இருக்கிறாவே ஒரு தூண்டும் போதே உடம்புல ஒரு மாற்றம் தெரியுதா? ஏன்னா நம்மளுடைய கருவறையிலேயே இருக்கும்போது இது மூலியமாக தான் நம்மளுக்கு உணவு போனது. இதை நார்மலாகவே தூண்டினாவே ஒரு உணர்வு தெரியும், ஒரு எனர்ஜி தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு காந்த சக்தி இழுக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஃபீலிங் இருக்கும். இது யாருக்கெல்லாம் வயிறு சார்ந்த பிரச்சனை இருக்குதோ இதை கொடுத்தாவே சரியாகும். எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்த கீழே வரக்கூடிய சூடு. அதாவது வயிறு சூடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக உடம்புல 2 இடம் சூடாக இருக்கும். ஒன்று அடி வயிறு இன உறுப்பும் சேர்ந்தது, இன்னொன்று அக்குள். இது எப்பொழுதும் ஹீட் அதிகமாகவே இருந்திருக்கும். இதை தாண்டி வர்றது தான் தலைவலிக்கு வர்றதுக்கு மூல காரணம் தலையில் உள்ளது. மெயினாக நம்ம குறைக்கக்கூடியது இதை செஞ்சுக்கிட்டு வந்தாவே உடம்புல உள்ளதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ரைட்டாக? இதெல்லாம் டிப்ஸ் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம குளிச்சிடலாம். குளிச்சுட்டு இதை செஞ்சுட்டு வந்தாவே போதும், உடம்புல எல்லாமே படிப்படியாக குறையும். இது எதுக்கு படிப்படியாக குறையும்னா இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளதுக்கு. எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து 50% மேலே எனக்கு போச்சு அப்படின்னா இது ஓரளவு தான் சப்போர்ட் பண்ணும், இது முழுசாக சப்போர்ட் பண்ணாது. முழுசாக சிகிச்சையும் உணவு முறை உடல் பயிற்சி முறை இதெல்லாம் செஞ்சால் தான் முழு பலன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே.
ஓகே சார், இப்போ இந்த பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் இந்த ஒருமக்களை இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாமல் இது சார்ந்து ஏதாவது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களா சார்? அதாவது நம்ம வந்து கோர்ஸாகவும் இதை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், இல்லை வீக்லி 1 hour ஜூம் மீட்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து வாரத்தில் ஒரு 1 hour கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறோம். அது வந்து குறைந்த கட்டணத்தில் சொல்லித்தரோம், எல்லோரும் பயன்பெறணும்னு. ஆனால் இதை செய்ய என்னென்னா உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, கண்ட்ரோலுக்கு வரக்கூடியது பயிற்சிலாம் சொல்லி தந்துட்டுருக்குறோம். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், முன்பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூம் மீட்லேயே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். சூப்பர் சார். இந்த தலை முதல் கால் வரைக்கும் என்னென்ன மாதிரியான நோய்க்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் நம்ம வீட்டிலேருந்தே பண்ணலாம், ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. எனவே சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. தலை முதல் கால் வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் சார் டிப்ஸஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த அது இல்லாமல் சுகர், பிளட் ப்ரெஷர், இந்த சூட்டை குறைக்கிறதுக்கும் வர்மப்புள்ளி சார் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு இதை சார் ஏதோ பிரச்சனைகள் இது மாதிரி ஏதோ ஷார்ட்டாக பேசணும்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் அதை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். மேலும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.